எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹேர் ஃபால் வந்து மெயினாக இருக்குது. ஸோ அதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரீசன் இருக்கும். முல்லை இன்டேக் ஒழுங்காக எடுக்காமல் இருக்கிறது, அப்புறம் வந்து நீங்கள் ப்ராப்பராக ஹேர் வாஷ் பண்ணாமல் இருக்கிறது, ஸ்லீப்பு, வாட்டர், இது மாதிரி நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு நிறையா இருக்குது. ஸோ அதில் ஒன் ஆஃப் தி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ராப்பராக ஹேர் வாஷ் பண்ணுறது. ஹேர் வாஷ் மீன்ஸ் நீங்கள் வந்து ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் எப்படி அப்ளை பண்ணுறீங்கன்னு மெயினாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் எப்படி ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் எப்படி ப்ராப்பராக அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ எப்பயுமே ஹேர் வாஷ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக 1 hour பிஃபோர் வந்து ஹேர் ஆயில் இருக்கிறது மஸ்ட் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். நீங்கள் ஹாட் ஆயில் யூஸ் பண்ணாலும் சரி, ஹேர் ஆயில் யூஸ் பண்ணாலும் சரி. ஹாட் ஆயில் யூஸ் பண்ணும்போது இன்னும் ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஷாம்பு எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஷாம்பு இது நான் யூஸ் பண்ணுற ஷாம்பு. ஸோ ஷாம்பு பொறுத்த வரைக்கும் நேச்சுரல் யூஸ் பண்ணுறது தான் முக்கியமான விஷயம். நீங்கள் ஷாம்பு நேச்சுரல் யூஸ் பண்ணாமல் கெமிக்கல் யூஸ் பண்ணால் ஸ்ட்ரைட்டாக என்னாகனா ஸ்கேல்பை பாதிக்கும். ஸோ அதில் எப்படி தடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பவுலில் வந்து வாட்டர், அதாவது இப்போ நீங்கள் வந்து 2 ஸ்பூன் ஷாம்பு எடுக்கிறீங்கன்னா அதில் 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் பண்ணால் வாட்டர் எடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பாதி கூட மிக்ஸ் பண்ணலாம், தப்பில்லை. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள் அந்த வாட்டர் எடுத்து வந்து ஸ்கேல்பில், ஷாம்பு பொறுத்த வரைக்கும் ஸ்கேல்புக்கு, அதாவது ஸ்கேல்ப்னா இதான் ஸ்கேல்ப். சரிங்களா? வாட்டர் பொறுத்த வரைக்கும் ஷாம்பு பொறுத்த வரைக்கும் ஸ்கேல்புக்கு, கண்டிஷனர் வந்து முடிக்கு. ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இப்போ ஸ்கேல்ப்பு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணால் ஒரு வாட்டர் மிக்ஸ் பண்ணி ஷாம்புவில் வாட்டர் மிக்ஸ் பண்ணி ஸ்கேல்பில் பண்ணணும். அதுவும் எங்கன்னா ஃபிங்கர் டிப்பில் இப்படி இப்படி பொறுமையாக ரொட்டேட்டரி மோஷன் நீங்கள் என்ன பண்ணணும், அப்ளை பண்ணணும். சரிங்களா? ஸோ வேறு எப்படி மசாஜ் பண்ணலாம், நீங்கள் ஃபுல்லாக ஒவ்வொன்றா பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் நெயிலில் பண்ணக்கூடாது, நெயிலில் பண்ணி ஸ்க்ராட்ச் பண்ணக்கூடாது. அது என்ன ஆகுனா வந்து உங்களுக்கு டேண்ட்ரஃப் வரத்துக்கு இல்லை ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு அது ரீசன் ஆகிடும். ஸோ வந்து ஸ்கேல்பில் ஃபிங்கர் டிப் வச்சு மட்டும்தான் சாஃப்டாக மசாஜ் பண்ணணும். சரிங்களா? இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மசாஜர் வைக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், இப்படி 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 பொறுமையாக வந்து பண்ணலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் ஹேர் ஆயில் வச்சுட்டு பண்ணலாம், ஷாம்பு போட்டு பண்ணலாம், கண்டிஷனர் தேவையில்லை, சீரம் அப்ளை பண்ணிவிட்டு பண்ணலாம். ஸோ இது மாதிரி எல்லாத்துக்கும் இந்த மஸ்ட்டை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு, அதாவது இதை வாஷ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ என்ன பண்ணால் பொறுமையாக நீங்கள் வந்து மசாஜ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து ஷாம்பு யூஸ் பண்ணுறதுக்கு. சரிங்களா? ஸோ ஷாம்பு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து 1 or 2 டைம்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு வாட்டி ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு. சரிங்களா? ஸோ வீக்லி வந்து பார்த்தா வந்து 2 to 3 டைம்ஸ் ஹேர் வாஷ் பண்ணலாம். சரிங்க? டேண்ட்ரஃப் இருக்குன்னா 2-3 டைம் ஹேர் வாஷ் பண்ணலாம். டேண்ட்ரஃப் இல்லைனா ட்வைஸில் ஒன்ஸ் போதும். சரிங்களா? ட்வைஸ் போதும், ஓகேவாக இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எப்படி வந்து கண்டிஷ்னர் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரிங்களா? அதே மாதிரி மெயினான விஷயம், ஷாம்பு போட்டு நல்லா தேய்ப்பாங்க, அது மாதிரிலாம் தேய்க்கக்கூடாது. சாஃப்டாக தான் உங்கள் முடியை ஹேண்டில் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நீங்கள் தலையில் வந்து தண்ணி நல்லா ஃபுல்லாக வெட் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் உங்கள் முடியில் இருக்க கியூட்டிகல்ஸ் 3 லேயர் இருக்கும், ஃபஸ்ட்டு லேயர் ஓப்பன் ஆகும். சரிங்களா? அப்போ நீங்கள் வந்து அப்போ நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணும்போது உங்கள் டர்ட்லாம் க்ளீன் ஆகும். சரிங்களா? இல்லைன்னா டர்ட் க்ளீன் ஆகாது. ஓகேவா? அதே மாதிரி ஹேர் ஆயில் அப்ளை பண்ணாமல் நீங்கள் ஷாம்புலாம் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்கள் முடி இன்னும் ட்ரை ஆகிடும். ஓகேவா? சுத்தமாக ஈரப்பதமே இருக்காது, பயங்கரமாக பிரேக்கேஜ் ஆகும். ஸோ அப்போ ஹேர் ஃபால் கண்டிப்பாக நடக்கும். ஸோ கண்டிப்பாக இப்போ ஷாம்பு யூஸ் பண்ணணும். ஷாம்பு யூஸ் பண்ண முன்னாடி கண்டிப்பாக ஹேர் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கணும். சரிங்களா? ஸோ இது ஷாம்புக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷ்னர். ஸோ கண்டிஷ்னர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப தேவை. ஏன் கண்டிஷ்னர் தேவைன்னா, ஷாம்பு உங்கள் ஹேருக்கு டர்ட் தான் க்ளீன் பண்ணுது. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் ஒரு பர்ட்டிகுலர் இப்போ ஒரு டேண்ட்ரஃப்க்குன்னு ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்கன்னா, இப்போ கண்டிப்பாக நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்கன்னா தலையில் நீங்கள் ஷாம்பு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் தலையில் வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அதோட பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இது ஸ்கேல்ப்புக்கு ஷாம்பு. கண்டிஷனர் பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் முடிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ வந்து ஷாம்பு க்ளீன் பண்ணுது, கண்டிஷ்னர் தான் உங்கள் முடிக்கு சத்து கொடுக்குது. ஓகேவா? முடிக்கு சத்து கொடுக்குறது யாருன்னா கண்டிஷ்னர் தான். அப்போ கண்டிஷ்னர் கிடையாது, ப்ராப்பர் வேலை நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ கண்டிஷ்னர் எப்படி நான் யூஸ் பண்ணணும்னா, இப்போ உங்கள் முடி இதானா வந்து நீங்கள் 2ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் 2 என்ன பண்ணலாம், நீங்கள் டிவைட் பண்ணிக்கலாம், டிவைட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இங்கே மிட்டு, அதாவது பாதியில் தான். சரிங்களா? ஸோ இங்கே தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, கண்டிஷனர் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இங்கே கண்டிஷனர் எடுத்துகிட்டு அப்ளை பண்ணிவிட்டு இப்படி ஜஸ்ட் இப்படி அப்ளை பண்ணால் போதும். சரிங்களா? ஸோ டிப்பு வரைக்கும் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். டிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ இது மாதிரி 2 சைடு நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்க? அப்ளை பண்ணிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வச்சுக்கலாம். அதிகபட்சம் 5 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது ஆக்சுவலி கண்டிஷனர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ முடியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முடிவுலேயும் வந்து பார்த்தா 3 லேயர் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு லேயர் தண்ணி ஊற்றணும், ஓப்பன் ஆகும். ஸோ அப்போ தான் நீங்கள் ஷாம்பு பண்ணும்போது உங்களுக்கு டர்ட்லாம் க்ளீன் ஆகும். ஸோ அந்த ஓப்பன் பண்ணணும் ஒரு லேயர் உள்ளே எப்படி இருக்குன்னா ரொம்ப பூ மாதிரி இருக்கும். சரிங்களா? அந்த பூவை நீங்கள் கண்டிஷனர் யூஸ் பண்ணும்போது சத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு க்ளோஸ் ஆகும். நீங்கள் வந்து கண்டிஷனர் யூஸ் பண்ணால் அது ஓப்பன்லேயே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நல்லா வந்து ஷாம்பு பண்ண வாஷ் பண்ணதுக்கப்புறம் தலையை நல்லா அடி அடின்னு அடிப்பீங்க. இதெல்லாம் தேய்ன்னு பரபரன்னு தேய்க்கிறது இதெல்லாம் பண்ணுவோமா? சீப் போட்டு வருமா? இதெல்லாம் வரும்போது என்ன ஆகும்னா அது முடி பயங்கரமாக பிரேக் ஆகும். ஏன்னா அந்த பூ எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடாது, எனக்கு ஏதாவது முடியெல்லாம் பிரேக் ஆகக்கூடாது. நீங்கள் ப்ராப்பராக கண்டிஷனர் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த கண்டிஷனரை வந்து என்ன பண்ணிக்கோ அந்த பூ எடுத்துக்கிட்டு, அதாவது
பூ மாதிரி இருக்க உள்ள இருக்க லேயர் எடுத்துட்டு என்ன பண்ணணும், அது க்ளோஸ் ஆகிடும். அப்போ கண்டிப்பாக வந்து கண்டிஷ்னர் யூஸ் பண்ணும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஷாம்பு அண்ட் கண்டிஷ்னர். உங்களுக்கு இது இதில் புரிஞ்சிச்சுல? ஸோ இப்போ இந்த ஷாம்பு கண்டிஷ்னர் எப்படி நேச்சுரல், எது கெமிக்கல், அப்படி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாமா? என்ன பண்ணணும், ஒரு பிளேட்டில் வந்து மஞ்சத்தூள் எடுத்துக்கிறேன். ஸோ நார்மல் மஞ்சத்தூள் எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. சரிங்களா? பட் நல்ல மஞ்சத்தூளாக எடுத்துக்க பெட்டர். முக்கியமாக அந்த கிழங்கு வகையான மஞ்சத்தூள் எடுத்துகிட்டு அதை அரைச்சிருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி எடுத்துக்கினா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களா? மஞ்சத்தூள் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே என்ன பண்ணேன், இது நான் யூஸ் பண்ணுற ஷாம்பு. இவ்வளோ தேவையில்லை, கொஞ்சமாக யூஸ் பண்ணால் போதும். சரிங்களா? நம்ம ஹேர் வாஷ்க்கே ஷாம்பு கொஞ்சமாக யூஸ் பண்ணால் போதும். ஷாம்பு எடுத்துகிட்டு அப்புறம் என்ன பண்ணால் இந்த மஞ்சத்தூள் இதில் மிக்ஸ் பண்ணி நான் காமிக்கிறேன். சரிங்களா? இப்போ உங்களுக்கு தெரியுதா, நான் ஷாம்புவும் மிக்ஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். அப்படி அந்த கலர் டிஃப்ரென்ஸ் தான். இந்த மஞ்சத்தூளுக்கு ஒரே சேம் எல்லோ தான், கலர் சேஞ்ச் ஆகலை. இப்போ நேச்சுரல்னால் கலர் சேஞ்ச் ஆகாது. இதே இந்த ஷாம்பு கெமிக்கல்லாம் என்ன ஆகும்னா கண்டிப்பாக இந்த மஞ்சத்தூள் மிக்ஸ் பண்ணணும், இந்த இதுனா ஆரஞ்சு இல்லை ரெட் இது மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடும். சரிங்களா? ஸோ இது ரொம்ப ஈஸியான மெத்தட், நீங்கள் வீட்டிலே கண்டுபிடிக்கலாம் இது நேச்சுரலாக கெமிக்கலான்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஹேர் கேர் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. பெல் சிம்பிளை வந்து டச் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ உங்களுக்கு நிறைய நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அப்போ நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ நம்ம ப்ராப்பர் வேல ஹேரை வந்து மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் ஹேர் க்ரோத் இருக்குது. சரிங்களா? ஸோ என்னோட பழைய வீடியோஸுமே பாருங்கள், நிறைய டிப்ஸ் நான் கொடுத்துருப்பேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ உங்களுக்கு அப்கமிங் வந்து உங்களுக்கு எது மாதிரி வீடியோஸ் வேணும், ஹேர் கேர் பற்றி வேணும்னா எனக்கு மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து ஹேர் கேரோட ஃப்ரீ கன்சல்டேஷன் வேணால் வந்து கமெண்ட்டில் வந்து ஃப்ரீ கன்சல்டேஷன் மென்ஷன் பண்ணுங்கள். என்னோடய ஃபாலோவர்ஸ்க்கு மட்டும் நான் ஃப்ரீ கன்சல்டேஷன் கொடுக்க போகிறேன். ஸோ மறக்காமல் மென்ஷன் பண்ணிவிட்டு ஃப்ரீ கன்சல்டேஷன் எடுத்துக்கணும். ப்ராப்பரான ஹேருக்கு, அதாவது உங்களோட ஹேர் டைப்பை பொறுத்து நீங்கள் வந்து உங்கள் ஷாம்பு கண்டிஷனர் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத் இருக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கன் டச் பண்ணிக்கோங்க. பாய்.